மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் 5ஆம் அதிகாரத்தில் அமைந்துள்ள மற்றொரு கவிதை பேழையாகிய திருவிளையாடற் புராணம் என்ற பகுதியிலிருந்து சில பாடல்களை பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல இந்த இயல் முழுவதுமே கல்வியின் சிறப்பினை எடுத்துரைப்பதாகவே அமைந்துள்ளது. இந்த பகுதியிலும் கூட கல்வி கற்றவருக்கு கடவுளும் உதவுவார் என்பதனை எடுத்துரைக்கும் விதமாக இப்பகுதியும் அமைந்துள்ளது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றெல்லாம் நாம் தமிழில் கற்றிருக்கிறோம். அறிவுடைய ஒருவனை அரசனும் விரும்புவான் என்றும், அரசனும் கூட புலவர்களுக்கு கவரி வீசி அவர்களுக்கு கண்ணு கெட்டிய திசை வரை உள்ள நிலங்களையெல்லாம் பரிசு கொடுத்து, ஏன் குமணவள்ளல் தமிழுக்காக தலையையும் கொடுக்க முன்வந்தவன் இல்லையா? அப்போது அந்த அளவிற்கு கல்வியின் மீது விருப்பமுடையவர்களாக நம் பண்டைய மக்கள் இருந்திருக்கிறார்கள். இறைவனும் கூட அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவில் சிறந்த புலவர்களுக்காக தூது சென்றவன். அப்படிப்பட்ட ஒரு புலவருடைய அறிவுக்காக இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடலை எடுத்துரைப்பதே இந்த பகுதி. திருவிளையாடல், விளையாட்டு என்பது எல்லாருக்குமே பிடிக்கும். அதிலும் இறைவனுடைய விளையாட்டினை திருவிளையாட்டு என்று கூறுகிறோம். சிவபெருமான் தம் அடியவருக்காக நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை கூறும் நூல்தான் இந்த திருவிளையாடல் புராணம் என்பது. இது வடமொழியில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல். இந்த நூல் 3 பெருங்காண்டங்களை கொண்டது. காண்டம் என்பது எல்லா விதமான காப்பியத்திற்குமே அதனுடைய உட்பிரிவாக, அந்த நூலின் உட்பிரிவாக காண்டம் என்ற பெரும் பகுதி இருக்கும். இனி அந்த காண்டத்தின் உட்பிரிவாக காதை, சருக்கம், படலம் போன்றவை இருக்கும். அதே போல இந்த நூலிலும் 3 பெருங்காண்டங்கள் அமைந்துள்ளன. மதுரை காண்டம், கூடற்காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்பது. இந்த பகுதிகள் படலங்களாக இந்த காண்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 64 படலங்கள் அமைந்துள்ளன. மதுரை காண்டத்தில் 18 படலங்களும், கூடற்காண்டத்தில் 30 படலங்களும், திரு ஆலவாய் காண்டத்தில் 16 படலங்களும் அமைந்துள்ளன. மொத்தம் 3300. சரி, இனி இந்த நூலை எழுதிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை காண்போம். ஆசிரியருடைய பெயர் பரஞ்சோதி முனிவர் என்பது. அவர் வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் திருமறைக்காட்டில் பிறந்தார். அவருடைய தந்தையார் மீனாட்சி சுந்தர தேசிகர். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. மீனாட்சி அம்மை இவருடைய கனவில் வந்து தோன்றி சிவபெருமானின் திருவிளையாடல்களை ஒரு காப்பியமாக இயற்றுக என்று கட்டளையிட்டதற்கு இணங்க இக்காப்பியத்தை பாடியதாக கூறப்படும். இந்த திருவிளையாடல் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு பல நூல்களில் கூறப்பட்டு வந்தாலும் கூட பரஞ்சோதி முனிவர் இயற்றிய இந்த திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்ட ஒரு நூல் ஆகும். மிகுந்த சிவபக்தி கொண்ட இவர் திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, வேதாரண்ய புராணம், மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி போன்ற நூல்களையும் இயற்றியிருக்கிறார். நம்முடைய பாடப்பகுதி 3வது காண்டமாகிய திரு ஆலவாய் காண்டத்தில் உள்ள 8வது படலமாகிய இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இடைக்காடன் பிணக்கு என்றால் சண்டை, பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். இறைவன் இடைக்காடன் என்ற புலவரின் பிரச்சனையை தீர்த்த ஒரு சம்பவத்தை இது எடுத்துரைக்கிறது. பாண்டிய நாட்டை குலேச பாண்டியன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். உங்கள் புத்தகத்தில் குசேல பாண்டியன்னு போட்டிருக்கும், பழைய புத்தகத்தில் திருத்திக்கோங்க. குலேச பாண்டியன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கியவன். அந்த அவையில் கபிலர் புலவராக இருந்தார். கபிலரின் நண்பராகிய இடைக்காடனார் என்ற மற்றொரு புலவரும் தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு வந்து பாட அவன் அதை காது கொடுத்து கேட்காமல் அலட்சியப்படுத்தினான். புலவரை அவமதித்ததனால் வருந்திய புலவர் மதுரையம்பதியில் கோவில் கொண்டுள்ள இறைவனிடம் போய் முறையிட்டார். அவனுடைய பிழையை உணர்த்துவதற்காக இறைவன்
அந்த கடம்பவனம் என்ற அந்த இடத்தில் உள்ள அந்த கோவிலை விட்டு நீங்கி வடக்கே, மதுரைக்கு வடக்கே உள்ள திரு ஆலவாய் என்ற ஒரு இடத்தில் அமைந்துள்ள கோவிலில் சென்று தங்கினார். கோவிலுக்கு வழிபட வந்த மன்னன் இறைவனுடைய திருவுருவச் சிலையை காணாமையால் இது யார் செய்த சதி என்றெல்லாம் அழுது முறையிட இறைவன் அவன் புலவனை அவமதித்ததாலேயே நான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்லவும் அவன் மன்னிப்பு வேண்டி புலவரை அழைத்து வந்து அவரிடமும் மன்னிப்பு கேட்டு அவருக்கு செய்ய வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்து தன்னுடைய தவறுக்கு எல்லா புலவர்களிடம் மன்னிப்பு வேண்டி நின்றான். இந்த சம்பவத்தை எடுத்துரைப்பதே இந்த பாடல். இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல். கழிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல் மொழிந்து அரசன் தனைக் காண்டும் என தொடுத்த பனுவலொடு மூரி தீம்தேன் வழிந்து ஒழுகு தாரானைக் கண்டு தொடுத்து உரை பனுவல் வாசித்தான் ஆல். கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டுப் புலவன் தென்சொல் மொழிந்து அரசன் தனைக் காண்டும் என தொடுத்த பனுவலொடு மூரி தீம்தேன் வழிந்து ஒழுகு தாரானைக் கண்டு தொடுத்து உரை பனுவல் வாசித்தான் ஆல். கழிந்த பெரும் கேள்வியினான். கழிந்த, இங்கு கழி என்பது உரிச்சொல்லாக மிகுதி என்ற பொருளில் வருகிறது. மிகுந்த கேள்வி செல்வத்தை உடையவன். கேள்வி செல்வம்னா என்னது? வள்ளுவர் சொன்ன செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். கற்றிலனாயினும் கேட்க என்றெல்லாம் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? கேட்பதன் மூலம் பெறுகின்ற அறிவு செல்வம். அப்படி மிகுந்த பெரும் கேள்வி செல்வத்தை உடையவன் பாண்டியன் என கேட்டு என்று கற்றவர்களெல்லாம் போற்றியதை கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால். நூல் முழுவதையும் கற்று முழுவதும் உணர்ந்த கபிலன் என்ற புலவன் தன்பால், அந்த புலவனிடம் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான். பொழிந்த என்றால் மிகுதியாக அன்பை பொழிகின்ற. பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான், அவரிடம் மிகுந்த விருப்பம் உடைய நண்பராகிய புலவர். அந்த கபிலனிடம் பெரும் விருப்பம் கொண்ட, இங்கு காதல் என்பது அன்பு விருப்பம் என்ற பொருள் வருது. மிகுந்த கேண்மை, கேண்மை என்றால் நட்பு. மிகுந்த அன்பு கொண்ட நட்பினை உடையவராகிய இடைக்காட்டு புலவர், இடைக்காடனார் என்ற புலவர் தென் சொல் மொழிந்து. தென் சொல் என்று சொல்லப்படுவது தெற்கே பேசப்படும் தமிழை குறிக்கிறது. தென் சொல்லாகிய தமிழை மொழிந்து அந்த தமிழின் உதவியோடு ஒரு நூல் எழுதி அரசன் தனை காண்டும், அரசனாகிய குலேச பாண்டியன் தன்னை காண்டும், காண்டும் என்றால் கண்டு, அரசனை காண்போம் என்று தொடுத்த பனுவலோடு என்று தான் எழுதிய பனுவல், பனுவல் என்றாலும் நூல், நூலோடு மூரி தீம்தேன் வழிந்து ஒழுகு தாரானை. மூரி என்றால் மிகவும், தீம் என்றால் இனிமை, மிகவும் இனிமை உடைய தேன் வழிந்து ஒழுகும் தார். தார் என்றால் மாலை, பூமாலை. இனிமையான தேன் வழிந்து ஒழுகுகின்ற தார், பூமாலை. பாண்டியன் என்றால் பாண்டியருக்கே உரிய பூ வேப்பம்பூ. அந்த வேப்பம்பூ மாலையை அணிந்த பாண்டியன். இங்கு தாரான் என்பது
தார் என்றால் மாலை, மாலையை அணிந்தவன் என்ற பொருளில் வருது. அப்போ மிகுதியான தேன், இனிமையான தேன் வழிந்து ஒழுகுகின்ற வேப்பம்பூ மாலையை அணிந்த பாண்டியனை கண்டு தொடுத்து உரை பணுவல். தான் தொடுத்த உரை பணுவல், அந்த பாடல்களால் ஆன அந்த நூலை வாசித்தான். மன்னன் முன்பு படித்து காட்டினான். ஆல் என்பது அசைச்சொல். அசைச்சொல் என்றால் பொருள் அற்ற சொல், ஓசையை நிறைவு செய்வதற்காக வருகின்ற சொல். அதைத்தான் அசைச்சொல் என்று நாம் சொல்வோம். அப்போது பாருங்க, மிகுதியான பெருநூல்களில் வல்லவனாக, கேள்வி அறிவு நிறைந்தவனாக விளங்கிய பாண்டிய மன்னன் என்பதனை கேள்விப்பட்டு நூல்கள் முழுவதையும் முற்றும் உணர்ந்த கபிலனிடம் மிகுந்த அன்பு கொண்ட இடைக்காட்டு புலவர் தாம் தமிழால் எழுதிய ஓர் நூலை எடுத்துக்கொண்டு அரசனை போய் கண்டு தான் தொடுத்த நூலை அவன் முன்பு வாசித்தார். அதுவும் எப்படிப்பட்ட அரசனா? மிகுதியான இனிமையுடைய தேன் வழிந்து ஒழுகுகின்ற வேப்பம்பு மாலையை அணிந்த பாண்டியன். அந்த பாண்டியனை கண்டு அவன் முன்னே தான் தொடுத்த அந்த நூலை வாசித்து காட்டினான். அந்த அவமதிப்பை தாங்க முடியாத இடைக்காடனார் இறைவன் எழுந்தருளியுள்ள கோவிலில் சென்று இறைவனிடம் முறையிட்டார். மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல். சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல் நிதியே, திரு ஆலவாய் உடைய நாயகனே, நகுதார் வேம்பன் பொன் நிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்க உளன் என்று புகழக் கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துளக்கான் ஆகி. சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல் நிதியே, திரு ஆலவாய் உடைய நாயகனே, நகு தார் வேம்பன் பொன் நிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உளன் என்று புகழக் கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துளக்கான் ஆகி. சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து. இடைக்காடனார் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள அந்த சந்நிதியில் போய் விழுந்து வணங்கி எழுந்து, மீண்டும் எழுந்து தமிழ் அறியும் பெருமானே, தமிழ் மொழியை அறிந்த எம்பெருமானே. சிவபெருமான் தமிழ் அறிந்தவர். ஏனென்றால் அவரே இறையனார் என்ற உருவில் வந்து கவிதை எழுதியதாக குறுந்தொகையில் ஒரு பாடல் அமைந்திருக்கு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி என்ற பாடல். இந்த பாடல் இறையனார் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அது சிவபெருமானை எழுதியதாக சொல்லப்படும். எனவே தமிழ் அறியும் பெருமானே என்று அவரை அழைத்து, தன்னை சார்ந்தோர் நல் நிதியே, உன்னை நம்பி சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல நிதி போன்றவனே, நிதி என்றால் செல்வம், செல்வம் போன்றவனே, திரு ஆலவாய் உடைய நாயகனே, திரு ஆலவாய் என்ற இடத்தில் கோவில் கொண்டுள்ள நாயகனே. திரு ஆலவாய் என்பதெல்லாம் மதுரைக்குரிய வெவ்வேறு பெயர்தான். திரு ஆலவாயில் எழுத்தருளியுள்ள நாயகனே, நகுதார் வேம்பன். ஏற்கனவே சொன்னோம், வேப்பம்பூ மாலை பாண்டியனுக்குரியது. எனவே இங்கு வேம்பன் என்பது வேப்பம்பூ மாலையை அணிந்த பாண்டியனை குறிக்கிறது. நகுதார் வேம்பன், தார் என்றால் மாலை, அப்பதே பார்த்தோம். நகுதார் என்றால் மலர்ந்த மலர்கள், மலர்ந்த மலர்களால் ஆன வேப்பம்பூ மாலையை அணிந்த பாண்டியன் பொன் நிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உளன். அவனிடம் பொன் நிதி, நிதி என்றால் செல்வம், பொன் செல்வம் எந்த அளவிற்கு மிகுதியாக வைத்திருக்கிறானோ அதே போல்
அளவு இறந்த கல்வியும், இங்கு இறந்த என்றால் அற்றன்னு அர்த்தம். அளவற்ற கல்வி செல்வமும் மிக்கு உளன் மிகுதியாக உள்ளவன் என்று புகழ என்று மற்றவர் கூற கேட்டு அதை கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன். சொல் நிறைந்த சொற்சுவை நிறைந்த கவியை அவன் முன்னே நான் பாடினேன். அவமதித்தான் சிறிது முடி துளக்கான் ஆகி. இந்த அவமதித்தான் என்பதை கடைசி கொண்டு பொருள் கொள்ளணும். சிறிது முடி துளக்கான் ஆகி அவமதித்தான். கொஞ்சம் கூட, முடி என்றால் இங்கு தலை என்று பொருள். துளக்கான் என்றால் துளத்தல் என்றால் அசைத்தல். துளக்கான் என்றால் அசைக்காதவனாகி, கொஞ்சம் கூட தன் தலையை ஆட்டி அசைக்காதவனாகி என்னை அவமதித்தான். இப்போது ரொம்ப நல்ல ஒரு பாடலை கேட்டால் நம்ம தலையை ஆட்டி ஆட்டி ரசிப்பது உண்டு. கால்களால் தாளம் போடுவோம் இல்லையா? நமக்கு ரொம்ப பிடித்த பாடலாக இருந்தால். அதே போல என்னுடைய பாடலையும் அவன் சிறிது கூட தலை அசைத்து ரசிக்காதவனாகி என்னை அவமதித்தான், என்னை இகழ்ந்து விட்டான் என்று சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, சிவபெருமான் எழுந்தருளியுள்ள அந்த கோவிலில் போய் விழுந்து வணங்கி எழுந்து, தமிழ் மொழியில் வல்லவராகிய எம்பெருமானே, உன்னை சார்ந்தோர்களுக்கெல்லாம் நல் நிதி போன்றவரே, திரு ஆலவாயில் எழுந்தருளியுள்ள என் நாயகனே, மலர்ந்த வேப்பம்பூ மாலை அணிந்த குலேச பாண்டியன் பொற்செல்வத்தை போல அளவற்ற கல்வியும் கொண்டவன் என்பதை பிறர் கூற கேட்டு அவன் முன்பே சொல் சுவை நிரம்பிய கவிதையை தொடுத்து வழங்கினேன். ஆனால் அவனோ சிறிதும் தலை அசைக்காமல் என்னை அவமதித்து விட்டான் என்று முறையிட்டார். மேலும் புலவர் இறைவனிடம் முறையிடுகிறார். என்னை இகழ்ந்தனோ சொல் வடிவாய் நின் இடம் பிரியா இமயப்பாவை, தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்னா, முன்னை முடிந்து இடைக்காடன் தணியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான், அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. என்னை இகழ்ந்தனோ சொல் வடிவாய் நின் இளம் பிரியா இமயப்பாவை, தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் எந்தனக்கு யாது என்னா, முன்னை முடிந்து இடைக்காடன் தணியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான், அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. என்னை இகழ்ந்தனோ, பாண்டியன் என் பாடலை ரசிக்காது என்னையா அவமதித்தான்? இல்லை. என்னை இகழ்ந்தானோ? இல்லை. சொல் வடிவாய் நின் இடம் பிரியா இமயப்பாவை, சொல்லின் வடிவமாக விளங்குபவளும் உன்னுடைய இடப்பக்கத்திலிருந்து பிரியாதவளுமாகிய இமயப்பாவை, இமவான் என்ற மன்னனுடைய மகள்தான் பார்வதி. அதனால இமயப்பாவை என்று சொல்றார். சிவபெருமானின் இடப்பக்கத்தில் இடம் பிடித்திருப்பவள் பார்வதி. சிவபெருமானின் இடப்பக்கம் பார்வதி, அர்த்தநாரீஸ்வரராக 2 பேரும் நிற்பார்கள். அப்படி உன் இடப்பக்கத்தில் இருந்து என்றும் நீங்காதவளாக இருப்பவளும் இமவானின் மகளுமான பார்வதி தன்னையும் அவளையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன். சொல்லின் வடிவமானவள் பார்வதி, அந்த சொல்லின் பொருளானவன் நீ சிவபெருமான். அதாவது மனைவி சொல்லாக இருந்தால் அந்த சொல்லின் பொருளாக கணவன் இருக்க வேண்டும் என்ற ஓர் தத்துவத்தை இங்கு உணர்த்துகிறார். அப்போ சொல்லின் வடிவமாகிய பார்வதி தேவியையும்
அந்த சொல்லின் பொருளாக விளங்கக்கூடிய உன்னையுமே இகழ்ந்தனன். அப்போ அவன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவமாக இருப்பவளும் உன்னுடைய இடப்பக்கத்திலிருந்து பிரியாமல் இருப்பவளும் இமையவன் மகளும் ஆகிய பார்வதியையும் சொல்லின் பொருளாகிய உன்னையுமே இகழ்ந்தான். எந்தனக்கு யாது என்னா, எனக்கு என்ன வந்தது, எனக்கு என்ன ஒரு அவமரியாதையும் இல்லை. என்னா என்றால் என்ன என்பதுதான் என்னா என்று வந்திருக்கு. முன்னை மொழிந்து, அவ்வாறெல்லாம் இறைவனின் திருமுன்னே மொழிந்து இடைக்காடன் தணியாத முனிவு ஈர்ப்ப. இவ்வாறெல்லாம் சொன்ன இடைக்காடன் தணியாத முனிவு, முனிவு என்றால் கோபம், அவனுடைய கோபம் கொஞ்சமும் தணியாமல், கொஞ்சம் கூட அவன் கோபம் குறையாமல் முந்தி சென்றான், அங்கிருந்து வெளியேறினான். அப்போ கொஞ்சம் கூட தணியாத கோபத்தினால் இறைவன் முன்னால் அவ்வாறு கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அன்ன உரை, அவ்வாறு அவன் வருந்தி கூறிய அந்த வார்த்தைகள், அந்த உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப. திருச்செவி இறைவனுடைய செவி, அதனால தான் திருச்செவி. திருப்பாதம் என்று சொல்லுவோம் இல்லையா இறைவனுடைய பாதத்தை, அதே போல இறைவனுடைய திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப. அந்த செவிக்கு ஊறுபாடு ஏற்படுத்துவது போல, நாராசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல அவர் காதால் கேட்க முடியாத அளவிற்கு அவருடைய காதில் ஏதோ ஒரு இரும்பு கம்பியை நுழைத்தது போல என உரைப்ப என்று அவர் காதில் அவை உறுத்தின. அருளின் மூர்த்தி, அதன் பிறகு அருள் நிறைந்த மூர்த்தியாகிய அவர் என்ன செய்தார் என்று அடுத்த பாடலில் பார்ப்போம். அப்போ பாருங்க, இடைக்காடன் சிவபெருமான் முன் நின்று அவன் என்னையா இகழ்ந்தான்? இல்லையே, சொல்லின் வடிவமாகவும் உன்னுடைய இடப்பக்கத்திலிருந்து பிரியாதவளும் ஆகிய பார்வதி தேவியை, அதுவும் யாரு, இமையவன் மகளாகிய பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையும் தான் இகழ்ந்தான். எனக்கு என்ன வந்தது என்று இறைவன் முன்னால் சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட கோபம் தணியாதபடி அங்கிருந்து வெளியேறினான். அவன் அவ்வாறு உரைத்தது இறைவனுடைய திருச்செவியில் நாராசம் போல உரைக்க அருள் நிறைந்த மூர்த்தியாகிய அவர் என்ன செய்தார்? அடுத்த பாடலில் பார்ப்போம். சென்ற பாடலின் இறுதியில் அருளின் மூர்த்தி என்ற ஒரு தொடரை பார்த்தோம். அருள் இரக்கத்தில் வள்ளலாகிய சிவபெருமான் இடைக்காடனுக்காக அவரும் அக்கோவிலை விட்டு நீங்கியமையை பற்றி எடுத்துரைப்பதுதான் இந்த பாடல். இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொலியுமாற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க ஒரு மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்தம் பிரான் எழுந்து புறம்போய் தன் கோவிலின் நேர் வடவால் வையை ஆன நதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து உவகை, அகத்து வகைங்கிறது எப்படி பிரிக்கணும், அகத்து உவகை பொலியுமாற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க ஒரு மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்தம் பிரான் எழுந்து புறம்போய் தன் கோவிலின் நேர் வடவால் வையை ஆன நதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. போன இடைக்காடனுக்கும், அங்கிருந்து கோபித்து கொண்டு வெளியேறி போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும், இடைக்காடருடைய நண்பனாகிய கபிலன், ஏற்கனவே முதல் பாடலில் பார்த்தோம். கபிலனுக்கு எப்படிப்பட்டதா, அவரிடம் மிகுந்த பிரியம் கொண்ட நண்பர் என்று பார்த்தோம். கபிலனுக்கும் அகத்து உவகை பொலியுமாற்றான்,
அவர்கள் இருவரின் அகம், அகம் என்றால் உள்ளம், உள்ளத்தில் உவகை, உவகை என்றால் மகிழ்ச்சி. அவர்கள் இருவரின் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொலியுமாற்றான். பொலிதல் என்றாலே மிகுதல் என்ற அர்த்தம். மகிழ்ச்சி மிகும்படி ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து. ஞான வடிவமாகிய தன் லிங்க உருவம், சிவலிங்கம் பார்த்துருப்பீங்க இல்லையா? சிவலிங்கம் என்பது சிவன் கோவிலில் பார்த்துருப்பீங்க. அந்த லிங்க உருவை மறைத்து, அந்த கோவிலிலிருந்து அந்த லிங்க உருவம் மறைந்து போனது. உமையாம் நங்கையொடும். உமை, உமையம்மை யாரு? சிவபெருமானுடைய மனைவி பார்வதியினுடைய இன்னொரு பெயர். நங்கை, நங்கை என்றால் பெண். உமையாம் நங்கையோடும் வானவர் தம் பிரான் எழுந்து. வானவர் என்றால் தேவர்கள், தேவர்களுடைய பிரான், பிரான் என்றால் தலைவன். தேவர்கள் தம் தலைவனாகிய சிவபெருமான் புறம் போய், புறம் என்றால் வெளியே போய், அவரும் வெளியேறிவிட்டார். யாரோடு? தான் மட்டும் தனியாக போகல, தன் மனைவியாகி உமையம்மையோடும் அங்கிருந்து வெளியேறி தன் கோவிலின் நேர் வடபால், அவர் இப்போது எழுந்தருளியுள்ள கோவிலின் பெயர் கடம்பவனம், அங்கிருந்து அதற்கு நேரே வடக்கே, அதே நேரம் வையை ஆன நதி தென்பால், அதே நேரம் வைகை நதிக்கு, வைகை என்ற நதிக்கு தென்பால், அதற்கு தெற்கு புறமாக, இப்போது இருக்கும் கோவிலுக்கு வடக்கு புறமாகவும் வைகை நதிக்கு தெற்கு புறமாகவும் உள்ள ஓர் ஆலயம் கண்டு, அங்கு ஓர் ஆலயத்தை அமைத்து அங்கு இனிதின் அமர்ந்தான். அங்கே இனிதாக மகிழ்ச்சியோடு அமர்ந்து விட்டான். மன்னோ என்பது அசைச்சொல். ஏற்கனவே முதல் பாடலில் ஆள் என்பதும் அசைச்சொல் பார்த்தோம். அசைச்சொல் என்றால் பொருளற்ற சொல், ஓசையை நிறைவு செய்வதற்காக வருவது என்று பார்த்தோம். அப்போ பாருங்க, தன்னிடம் கோபித்து கொண்டு போன இடைக்காடனுக்கும் அவருடைய நண்பனாகிய கபிலனுக்கும் மனதில் மகிழ்ச்சி மிகும்படி சிவபெருமான் தன் ஞானமயமாகிய லிங்க உருவை மறைத்து கொண்டு தன்னுடைய மனைவியாகிய உமையம்மை என்ற பெண்ணோடு வானவர்களின் தலைவனாகிய சிவபெருமான் எழுந்து வெளியே போய் தான் இப்போது இருக்கும் அந்த கோவிலுக்கு நேர் வடக்கே, அதே நேரம் வைகை நதிக்கு தெற்கே அமைந்த ஓர் இடத்தில் ஓர் ஆலயம் கண்டு, ஒரு ஆலயத்தை உருவாக்கி அங்கு மகிழ்ச்சியோடு வீற்றிருந்தார். அப்போ பாருங்க, இறைவன் தன்னுடைய பக்தர்களுக்காக அவர்களுக்கு மன மகிழ்ச்சியூட்டும் விதமாக அவரும் அக்கோவிலை விட்டு வெளியேறினார். இப்போ இடைக்காடனாருக்கு ஆகா, நமக்காக ஒரு ஆள் இருக்கிறாரு, நம்ம சொன்னால் அவர் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு நிறைவு வரும் இல்லையா, ஒரு சந்தோஷம் வரும். அதற்காக இடைக்காடன் வெளியேறிய உடனே அவரோடு இறைவனும் வெளியேறிவிட்டார். தான் மட்டுமல்ல, தன் மனைவியையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டார். மாணவர்களே, இன்றைய வகுப்பில் திருவிளையாடற் புராணத்தின் நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு ஆகியவற்றை பார்த்தோம். அதன் பின்னர் அதில் உள்ள இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் என்ற படலத்தின் ஒரு 4 பாடல்கள் பார்த்தோம். இடைக்காடனார் என்ற புலவர் பாண்டியனின் அவையில் வந்து தாம் எழுதிய தமிழ் கவியை வாசிக்க அவனோ அதை ரசிக்காமல் இருந்ததால் தன்னை அவமதித்து விட்டான் என்று மிகவும் மனம் வருந்தி மதுரையில் கோவில் கொண்டுள்ள சிவபெருமானிடம் போய் அழுது முறையிட்டு, இனி எனக்கும் அவனுக்கும் ஒன்றுமில்லை, அவன் என்னை இகழவில்லை, உன்னையும் மனைவியையும் தான் இகழ்ந்தான் என்று சொல்லிவிட்டு அக்கோவிலை விட்டு வெளியேறினார். உடனே அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டும் வண்ணம் இறைவனும் அக்கோயிலை விட்டு வெளியேறினார். அதுவரை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி, வணக்கம்.
3 பாடல்கள் அமைந்துள்ளன. அதில் நம்முடைய பாடப்பகுதியானது 3வது காண்டமாகிய திரு ஆலவாய் காண்டத்தில் அமைந்த 8வது படலமாகிய இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இந்த படலத்தில் ஒரு 9 பாடல்கள் நம்முடைய பாடப்பகுதி பாடல்களாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை நாம் இங்கு காண்போம்.